ஜிஎஸ்டி வரி விதிப்பு, நூல் விலை உயர்வு போன்ற காரணங்களால் கோவை மாவட்டத்தில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் பாரம்பரியமிக்க கைத்தறி நெசவு தொழிலாளர் குடும்பங்கள். இதுகுறித்த செய்தியை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, நெகமம், குள்ளாக்காபாளையம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 25,000ற்கு மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் பாரம்பரியமாக கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். கைதேர்ந்த நெசவாளர்களை கொண்டு உற்பத்தி செய்யப்படும் நெகமம் காட்டன் சேலைகள், கோரப்பட்டு சேலைகள், பட்டு சேலைகளுக்கு உள்ளூர் மற்றும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு இருக்கிறது. இந்த நிலையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு, நூல் விலை ஏற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் பாரம்பரியமிக்க இந்த நெசவு தொழில் நலிவடைந்து ஆயிரக்கணக்கான நெசவாளர்களின் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றன. இதுவரை கைத்தறி சேலைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படவில்லை. ஆனால் தற்போது 5% ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பட்டு நூல் கிலோவுக்கு 1,500 ரூபாய் வரை உயர்ந்திருப்பதால் உற்பத்தி செய்யப்படும் சேலை ரகங்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கைத்தறி சேலைகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் முன் வருவதில்லை என நெசவாளர்கள் குமுறியுள்ளனர். கைத்தறிக்கு எந்த வரியும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி கைத்தறி நெசவாளர்களுக்கும் ஜிஎஸ்டி வரி 5% போட்டு சுமார் ஒரு பட்டு சேலை 6,000 ரூபா வருதுன்னா 5% 300 ரூபா ஒரு சேலைக்கு கட்ட வேண்டி இருக்கிறது. இப்படி வரும்போது அதோட சேலையின் விலை அதிகமாவதால் விற்பனை ரொம்பவும் குறைவு. தனக்கு 13 வயது இருந்த போதிலே இந்த தொழிலை தான் செய்து வந்ததாகவும், தற்போது நூல் கிடைக்காத காரணத்தால் கைத்தறிகள் காட்சி பொருளாக மாறிவிட்டதாகவும், இதனால் வாரத்துக்கு 2 சேலைகள் மட்டும்தான் பட்டு நெய்ய மக்கள் கொடுப்பதாகவும், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியவில்லை என்றும் நெசவாளர் ஒருவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். 13 வயசுலேருந்து இந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. கைத்தறி நெசவுங்க. இதில் 3 பேர் 4 பேர் இதில் வேலை செய்யணுங்க. இப்போ ஆள் இல்லாதனால, வேலை கம்மியாக இருக்கிறனால ஒரு ஆள் வெளியே போயிட்டாங்க, வேலைக்கு போயிருக்காங்க. நான் ஒரு ஆள் செஞ்சிட்ருக்கிறேனுங்க. வாரத்துக்கு 2 சேலைக்கு தான் பட்டு ஊட நெய்கிற கொடுக்குறாங்க. அது பத்தாதுங்க. 3 சேலை 4 சேலை கொடுத்தா தான் கட்டுப்படி ஆகாதுங்க. அந்த 2 சேலைக்கு நாங்கள் நெசு போட்டு சும்மா தான் இருக்கணுங்க. சம்பாதிக்கிற பணம் வீட்டு செலவுகளுக்கே போதவில்லை என்றும், நெசவு தொழிலை மட்டுமே நம்பியிருந்த பல குடும்பங்கள் வேறு வழியின்றி கட்டிட வேலை, கேட்டரிங் போன்ற மாற்று தொழில்களுக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் வேதனை தெரிவித்திருக்கும் நெசவாளர்கள், மத்திய மாநில அரசுகள் ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இந்த ஜிஎஸ்டி வரி போட்டதுனால ஒரு சேலைக்கு 300 ரூபாய்க்கு பக்கம் வரி போயிருதுங்க. அதனால் விற்கிறதுக்கு முடியறது இல்லைன்னு சொல்லி போட்டு எங்களுக்கு உற்பத்தி பண்ணுறவையிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதிகமாக. அதனால் தொழில் இல்லாதனால ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. அப்புறம் வீட்டில் பொம்பளைகள்லாம் கேட்டரிங் வேலைக்கு தான் போகிற சூழ்நிலை இருக்குதுங்க. மனிதர்களின் நாகரீகத்தை அடையாளப்படுத்தும் கைத்தறி நெசவு தொழில் அடையாளத்தை இழந்து வருவது பாரம்பரியத்தை போற்றுவோருக்கு வேதனை தரும் செய்தியாக இருக்கிறது. இந்த தொழிலை மேம்படுத்தி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.